Hello friends, welcome to IDGT Stocks. இன்றைக்கி டேட் பார்த்தோம்னா 2nd July 2024. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 1st July 2024 என்ன நடந்துச்சு, 2nd July 2024 பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூலையில் என்ன நடந்துச்சுன்னா, நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அரௌண்ட் 24,000. அரௌண்ட் 24,000 ஓப்பன் பண்ணி நிஃப்டி வந்து ஒரு அரௌண்ட் 24,123 க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சென்செக்ஸ் எடுத்துட்டோம்னா அதேமாதிரி ஒரு 79,000க்கு மேலே ஓப்பன் பண்ணி ஒரு 79,420 க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாம் ஆல் டைம் ஹையில் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்துகிட்டோம்னா ஒரு நியூட்ரல் ஓப்பன் கொடுத்து ஒரு 52,521 க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி நிஃப்டி ஸ்மால் கேப் ரெக்கார்ட் ஹை கட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு புது ரெக்கார்ட் ஹை வச்சுருக்கிறோம். ஸோ நிஃப்டி PSU பேங்க் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா 0.76% மைனஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அப்படியே வந்தோம்னா நிஃப்டி மெட்டல்ஸ் செக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0.70% அப்சைட் டாப் கெயினில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். நிஃப்டி இங்கே பார்த்தீங்கன்னா 56,000 ஃபஸ்ட் டைம் கிராஸ் பண்ணியிருக்கிறோம். க்ளோசிங் வந்து 56,314, ஹை வந்து 56,335 வச்சுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி டாப் கெய்னர் பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்துருக்குன்னா, விப்ரோ எதனால் டாப் கெய்னர்னு பார்த்தோம்னா CLSCA டபுள் அப்கிரேட் வந்துருக்குங்க. விப்ரோ டபுள் அப்கிரேட் டு அவுட் பர்ஃபார்ம் ஃப்ரம் அண்டர் பர்ஃபார்ம், ரைசஸ் டார்கெட் ₹607 per share from ₹431 per share. ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா NCC 335 கோடி விலைக்கு வந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. $335 ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்துட்டோம்னா ஈஸ்மை ட்ரிப் MOU சைன் பண்ணியிருக்கேன் உத்தரப்பிரதேசில் டூரிசம் டெவலப்மெண்ட் போர்ட் டு பூஸ்ட் டூரிசம் ஸ்டேட் டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க ஈஸ்மை ட்ரிப் கூட. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து நியூ கிரிமினல் லாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். SME IPOs வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டெலகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியல் எஸ்டேட், நிஃப்டி IT, நிஃப்டி பேங்க்ஸ் எல்லாம் டாப் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதத்தோட ஈவெண்ட்ஸ், இந்த மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ண போகிற ஈவெண்ட்ஸ் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன், ஒரு டைம் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம IPO பற்றி இது வந்திருக்குதுங்க. FPO of IRED is expected to come around December 24 and size may be approx 4,000 to 5,000 crore. So remember, it is IPO size was 2,150 crore in November 23 and allotment was very easy. This is how we make money in IPO. பார்த்துக்கோங்க. கோல்டு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அடுத்து நிஃப்டி ஓவரால் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம். நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து FIDA டேட்டாஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம FIS பார்த்திங்கன்னா இன்றைக்கி 426 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டொமஸ்டிக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 3,917 கோடி பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் பாசிட்டிவ். ஸோ அடுத்தபடியாக இன்றைக்கி எத்தனை ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது, எத்தனை ஸ்டாக்ஸ் 52 வீக் லோவில் க்ளோஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தோம்னா 229 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையில் க்ளோஸ் பண்ணிவிட்டு 18 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோவில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாம் ஹையில் இருக்கிறாங்க, போர்ட்ஃபோலியோ பெருசாக இல்லைங்க. ஆனால் அடுத்து அப்பர் சர்க்கியூட் வந்து இன்றைக்கி 186 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட்டில் இருந்திருக்கு.
69 ஸ்டாக்ஸ் லோயர் சர்க்கிட்லேயும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி நம்ம டாப் கெய்னர் லூசர்ஸ் பார்க்குறோம். டெக் மகேந்திரா, விப்ரோ வந்து டாப் கெய்னரில் வந்துருக்குறாங்க. டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிபிசி, ஈச்சர் மோட்டார் வந்து டாப் லூசர்ஸில் வந்துருக்குறாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம ஒரு மேஜர் பெரிய இது என்ன பார்க்க போகிறோன்னா, கடந்த 12 வருஷங்களில் ஜூலை மாதம் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டோம்னா, அவுட் ஆஃப் 12 இயர்ஸ் 9 இயர்ஸ் பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்ம்டு வெல் வித் அவுட் ஆஃப் 9 அவுட் ஆஃப் 12 எல்லாமே 12 வருஷத்தில் 9 வருஷம் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி 50 இன் ஜூலை மந்த். அப்போ இந்த வருடம் நமக்கு பாசிட்டிவ் க்ளோசிங் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இப்போ வரைக்கும் மேலே தான் கொண்டு போயிட்டுருக்கிறான். ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கில் இருக்குன்னு நம்புகிறோம். இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணது. லாஸ்ட் 12 இயர்ஸோட இன்ஃபர்மேஷன் ஜூலை மந்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்ததில் இப்படி வந்திருக்கு. 12 வருஷத்தில் 9 வருஷம் க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் 2024 ஜூலையில் என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இஃப் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஒரு கமெண்ட் பார்த்து கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அது உங்களுக்கு செக் பண்ணி நாங்கள் அனலைஸ் பண்ணி போடுறோம். வேறு ஏதாச்சும் நான் சொன்னபடி ஏதாவது டெலகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நான் சொன்னதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. அப்கமிங் டேஸில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் போடலாம். சரி, நெக்ஸ்ட் என்னென்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோட லெவல் பார்த்துட்டோம்னா நமக்கு சப்போர்ட் வந்து 23,990 இருக்குது. ஸ்மால் சப்போர்ட் இங்கே இருக்குது. மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ட் இருக்க ஆல் டைம் ஹை வச்சுக்கலாம். $23,350 சப்போர்ட் இருக்குதுங்க இந்த ரேஞ்ச். ஸோ 23,980 இந்த ரேஞ்சில் கட்டாச்சுன்னா ஒரு 23,900 வரைக்கும் ஒரு 900 வரைக்கும் வர்ற ரேஞ்ச் மார்க்கெட்டில் இடம் இருக்குது. நிஃப்டியில் இது பெருசாக இல்லைங்க. சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்துட்டோம்னா 23,980, 23,900. ஸோ அது கட்டாச்சுன்னா ஒரு 23,800, 850 ரேஞ்ச் வந்து சப்போர்ட் இருக்குது. மீதியெல்லாம் அப்சைட் பாசிபிள் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்சைட் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 200, 250 வரும். 24,250 வரும். ஸோ அப்படியே பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் போயிடும். 52,180 ஒரு சப்போர்ட் இருக்குது. அது கட் ஆச்சுன்னா ஒரு 51,670 சப்போர்ட் இருக்குது. அதையும் கட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 51,150 சப்போர்ட் இருக்குது. ஸோ மேலே ரெசிஸ்டன்ட் பார்த்துட்டோம்னா 51,190 இருக்குது. 51,030 இருக்குதுங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்துட்டோம்னா 53,300 to 350 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி ஜூலை 2 நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஏதாச்சும் டவுட்னு நமக்கு கமெண்டில் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயும் நாங்கள் கமெண்டில் போட்டு நீங்கள் ஏதாச்சும் டவுட் லைவ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் நாங்கள் லைவ் வருவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க்ஸ்லாம் நமக்கு டெலகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் நான் டெலகிராமில் கொடுத்துருக்குறோம். வாட்ஸ்அப் நம்பர் டெலகிராம் இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்குறோம், லிங்க் பண்ணியிருக்கிறோம். ஏதாச்சும் டவுட்னா அதில் எக்ஸ்பிளைன் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எங்களோட பெஸ்ட்டு கொடுப்போம். தேங்க்யூ.